Hi friends, welcome to our channel Easy Max. இன்னைக்கு Easy Maxல 7th standard English lesson 2 The Wind on Haunted Hill. Ooh, cried the wind as it swept down from the Himalayas note. It hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and echoed. On the slope, on Haunted Hill, there was a little stop the wind, only a few studded trees and bushes and the rush of what had once been a small settlement. இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேய் கதை மாதிரி ஒரு சூப்பரான கதை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேய் கதை மாதிரி வரப்போது நம்ம முடிவில் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஹிமாலயன் மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜை பற்றி தான் நம்மளுக்கு இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா நல்லா காத்தடிக்குது, நல்லா சத்தத்தோட ஊ ஊ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சத்தத்தோட காத்தடிக்குது. ஸோ விண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹம்மிங் பண்ணுது, ஹம்மிங் அண்ட் மோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹம்மிங் பண்ணுது, இப்போ நம்ம ஒரு சாங் வந்து ஹம்மிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி. ஸோ மூன் அப்படின்னா மேக் அ லாங் லோ சவுண்டு. ஸோ அதுக்கு அதோட மீனிங் வந்து மேக் அ லாங் லோ சவுண்டு. அதுக்கப்புறமா இந்த டால் பைன்ஸ் அண்ட் டியூடஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான ட்ரீஸ் தான். இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காத்துக்கு வந்து அசைஞ்சு வந்து சத்தம் போடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. ஹாண்டட் அப்படின்னா தனியா ஒரு ஹில் இருக்கு அப்படின்ற மாதிரியான அர்த்தம். அதாவது இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்வே அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கதான் வந்து வீடு இருக்கும், ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காடுக்குள்ள வந்து அங்கங்க வீடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி வந்து தனியா ஒரே வீடு மாதிரி ஒரு ஹில்ல வந்து ஒரு வீடு இருக்குது. அங்க பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மரங்கள் இருக்கு, அதுக்கப்புறமா புஷஸ் எல்லாம் இருக்குது. பாத்தீங்க அப்படின்னா ரூயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரூயின்ஸ் அப்படின்னா டீகேட் கால் பிளேஸ் பில்டிங் ஆர் பிளேஸ், அதாவது ஒரு பிளேஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பில்டிங். ஸோ அதான் வந்து அங்க ரூயின்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இடிஞ்சு போய் பால் அடைஞ்சு இருக்குது, அதை வந்து ரூயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ்ல வந்து அந்த பால் அடைஞ்ச கட்டிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது பேய் கதை அந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்பவுமே நம்மளுக்கு காமிக்கும் போது ஏதாவது ஒரு பங்களா அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேய் வீடு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காமிப்பாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இடிஞ்சு போன ஒரு கட்டடம் இருக்குது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா the three children stood beside a low stone wall separating cloths out to dry. On each garment they placed a rock. Even then cloths fluttered like flags and pentans. Usha dark hat and rose checks struggled with their grandfather's long loose shirt. She was even at 12. Her younger brother Suresh was doing his best to hold down a bedsheet while Binya, a slightest older girl, Usha friends and neighbor, was handling them the cloths one at a time. உஷா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு, பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான். அண்ட் பையன் பேர் பார்த்தீங்கன்னா சுரேஷ். உஷா சுரேஷ் அவங்களோட நெய்பர் பார்த்தீங்க அப்படின்னா பின்யா. உஷாவோட பின்யா வந்து கொஞ்சம் எல்டர். ஸோ 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம நல்லா காத்தடிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க 3 பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து துணிக்காய போட்டுட்டு இருந்திருக்காங்க. Once they were sure everything was on the wall, slimly held down by rock, then climbed up on the flat stones and sat. There was a while in the wind and the sun starting across the field and the ruins of Haunted Hill. I must go to bazaar today, said Usha. I could go to, said Binya, but I have to help with the cows and the house workers. ஸோ உஷா அப்படின்னா ஒரு கிராமம் இருக்குது. கிராமம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து கடைகள் இருக்காது, கடைகள்லாம் கொஞ்சம் வந்து தூரமா இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து டவுனுக்கு வந்து வாங்கணும் போல. ஸோ அதனால அவங்க வந்து வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து பின்யா சொல்றாங்க நானும் வந்து ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவளுக்கு வந்து முடியலனால கவு அதுக்கப்புறமா ஹவுஸ் ஒர்க்கர்ஸ் தான் வந்து பாத்துக்கணும். I can come, said Suresh. He was always ready to visit the bazaar, which was 3 miles away on the other side of Haunted Hill. சுரேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உஷாவோட தம்பி. அவன் சொல்றான் நான் வந்து உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி பசாருக்கு வந்து உன் கூட வரேன்னு சொல்றான். அது பாத்தீங்க அப்படின்னா ஹாண்டட் ஹில், அது வந்து இந்த வில்லேஜுக்கு அந்த சைடு வந்து இருக்குது அந்த ஹாண்டட் ஹில். அந்த ஹாண்டட் ஹில்ல இருந்து பாத்தீங்கன்னா 3 miles வந்து அது வந்து தூரமா இருக்குது.
No, you can't, said Usha. You must tell grandfather chop boots. So உஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து என் கூட வரக்கூடாது, நீ வந்து கிராண்ட்ஃபாதரோட வுட் வந்து சாப் பண்ணணும், வுட் வந்து வந்து அந்த வுட்டை வந்து கட் பண்ணி நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உஷா சொல்றாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிராண்ட் ஃபாதர், உஷா, சுரேஷ், அதுக்கப்புறமா அவங்க அம்மா இருப்பாங்க. அப்பா பாத்தீங்க அப்படின்னா மிலிட்ரிக்கு போயிருந்தனால இங்க வந்து அவர் இருக்க மாட்டார். Their father was in the army, posted in a distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almost eyed. பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்க அப்பா வந்து ஆர்மிக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல கண்ட்ரி, இப்ப வந்து ஆர்மி அப்படின்னாலே கண்ட்ரிக்கு வந்து பார்டர்ல தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அவர் வந்து இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கிராண்ட்ஃபாதர் தான் வீட்டில் இருக்க ஒரே ஒரு மென். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சுரேஷ்க்கு வந்து 8 வயசு ஆகுது. Won't you be afraid to come back alone? He asked. Why should I be afraid? There are ghosts on the hill. அப்படின்னா சுரேஷ் சொல்றான், நீ வந்து போகும்போது பயப்படுவில தனியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே உஷா சொன்னா, எப்படி நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க வந்து சுரேஷ் அங்க வந்து அந்த ஹில்லில வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். I know, but I will be back before it gets dark. Ghosts don't appear during the day. So உஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா எனக்கு வந்து தெரியும் இருக்கு, நான் வந்து அங்க வந்து இருட்டா இருக்கு வந்து வந்துருவேன், ஏன்னா வந்து காலையில வந்து வந்து வெளியில சொல்றேன். Any ghost in the ruins asked Binya. அவங்க வந்து அப்படின்னா அந்த நெய்பர் கேக்குறாங்க, பின்னியா வந்து கேக்குறாங்க, அங்க வந்து இந்த ரூயின்ஸ்ல வந்து இந்த பாலடிச்சு கட்டணும்னு வந்து சொன்னேன், அங்க வந்து கோஸ்ட்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே வந்து சொல்றாங்க, grandfather says so. He says that many years over 100 years ago, English people lived on the hill, but it was a bad sport, always getting struck by lightning, and then had to move to the next range and build another place. ஸோ வந்து இப்படி பின்னியா கேட்டோடனே அவங்க கிராண்ட்ஃபாதர் சொல்றாரு, ஆமா அங்க பாத்தீங்க அப்படின்னா 100 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து அங்க வந்து இங்கிலீஷ் பீப்புள் வந்து அந்த ஹில்லில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு இடி வந்து அந்த வீடை வந்து இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அங்க வந்து கோஸ்ட்லாம் வந்து அந்த வீடை வந்து இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிராண்ட்ஃபாதர் வந்து சொல்றாரு. பட் இஃப் தே வெண்ட் அவே why should there be any ghost? அவங்க தான் வந்து இறந்துட்டாங்கல்ல, அப்ப ஏன் வந்து அங்க கோஸ்ட்லாம் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன வந்து இந்த ரூயின்ஸ், இதுதான் வந்து அவங்க கிராண்ட்ஃபாதர் வந்து சொல்வார், இதான் வந்து அந்த ஹில்லில் உள்ள பாழடைஞ்ச கட்டடம். So, but if they went away, why should there be any ghosts? Because grandfather says during a terrible storm, one of the house was hit by lightning and everyone it was killed, everyone including children. So வந்து சுரேஷ் என்ன சொல்ற அப்படின்னா, இந்த மாதிரி கிராண்ட்ஃபாதர் தானே சொன்னாரு, அங்க வந்து ஒரு டெரிபிளான ஸ்ட்ராம் வந்து அந்த வீடை வந்து இடிச்சிருச்சு, லைட்னிங் வந்து அங்க வந்து இடிச்சிருச்சு, அங்க உள்ள இருந்து எல்லாரையுமே வந்து கொன்றுச்சு, அங்க வந்து இன்க்ளூடிங் சில்ட்ரன், அங்க வந்து சில்ட்ரனையும் வந்து அது கொன்றுச்சு. டெரிபிள் அப்படின்னா ஃபியர்ஃபுல்னு அர்த்தம். whether many children's was two of them, a brother and sister. Grandfather says he had seen them many times when he passed away through the ruins late at night. He has seen them playing in the moonlight. ஸோ வந்து சில்ட்ரன் வந்து அங்கே இருந்தாங்க. எத்தனை பெண்ணு வந்து ஒரு சிஸ்டர் 2 பேர் இருந்தாங்க, ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் இருந்தாங்க. கிராண்ட்ஃபாதர் சொல்ல அவங்க இடிஞ்சு போனதுக்கு, அந்த வீடு வந்து இடிஞ்சு போய் அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமா நிறைய வாட்டி அவங்க வந்து மூன் லைட்ல வந்து விளையாடுறத வந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி லேட் நைட் அப்படின்னா ஒரு மணி 2 மணி 12 மணி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து மூன் லைட்ல வந்து விளையாடுறத பார்த்துருக்கேன். வாஸ்கி ஃப்ரைட்டன்ட், நோ ஓல்டு பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நோ ஓல்டு பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. உஷா out on a walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour walk. She went through the fields. Now
yellow in flowering mustard, then only the saddle of the hills and up to the Roonies. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. உஷா பார்த்தீங்க அப்படின்னா பஜாருக்கு வந்து கிளம்பி போயிட்டான். இட் வாஸ் அபவுட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் வந்து அது வாக் பண்ற மாதிரி இருக்கும் போல. அவங்க வந்து அந்த எல்லோ மஸ்டர்ட் அப்படின்னா கடுகுன்னு அர்த்தம். அந்த எல்லோ எல்லோ கலர் இருக்கும் போல. அது வழியா வந்து என்ன பண்றான், அந்த ஹில் வந்து என்னது, அந்த ஹில்லுல வந்து அந்த ஹில்ல இருக்க ஒரு இடத்துல வந்து அந்த ரூயின்ஸ் இருக்கு. அவன் வந்து அந்த ஹில்லுல வந்து இப்போ நடந்து போயிட்டு இருக்கான். Path went straight through the Roonies. Usha knew it well. She had often take it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. பாத்தீங்க அப்படின்னா உஷா என்ன பண்றா அப்படின்னா இந்த ரூயின்ஸ் வழியா போயிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து வீக்லி வந்து பஷாருக்கு வந்து போயிடுவா போல. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க ஆண்ட் வந்து அங்க இருக்க அந்த டவுன்ல வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள வந்து அப்படியே பார்க்க போறான். Wild flowers grow in the crumbling walls. Wild plum tree straight out of the floor of what had once been a large hall. Its soft white blooms has begun to fall. Lizards scuttles over the stones while whistling thrush its deep purple plumage glinting in the soft shine sat in an empty window and sang it caught out. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரம்பிளிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்மிங்னா பிரேக்கிங் அப்பார்ட் இன்டு ஸ்மால் பீசஸ். அதாவது இந்த இப்போ வந்து ஒரு பாஞ்ச கட்டிடம் அப்படின்னாலே அங்கங்கே வந்து ஏதாவது இடிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி வந்து அங்கே இடிஞ்சிருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைல்டு ப்ளம் ட்ரீ வந்து இந்த ஹால் பெரிய ஹால் போல அதுக்கு நேராக வந்து அது வந்து வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறமா லிசார்ட், அதுக்கப்புறமா ஸ்கட்டல்ஸ் ran with short quickly steps. அங்க வந்து இந்த லிசார்ட்ஸ் வந்து வேகமா ஓடுது. அதுக்கப்புறமா whistling thrush அப்படின்னா ஸ்மால் சிங்கிங் பேர்ட், ஏதோ ஒரு சின்ன சிங்கிங் பேர்ட் போல. purple plum glitting in the soft sunshine sat in an empty window and sang in hot out. உஷா பாத்தீங்க அப்படின்னா பஜாருக்கு போகும்போது அவன் என்ன பண்றா போறான். Usha sang to herself as he tried light along the path. Shonshika left the Roonies behind. The path dipped steeply down the valley, and the little town it was struggling bazaar. உஷா என்ன பண்ற, அப்படி பாடிட்டே வந்து போறா. அதுக்கப்புறமா அங்க வந்து கொஞ்சம் வந்து அது பாத்தீங்க அப்படின்னா சைட் வந்து அந்த பஜார் வந்து கொஞ்சம் லிட்டில் டவுன் தான் போல. அங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்டார்கிங் அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் அவுட் தான் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், அதாவது வேற ஒரு டைரக்ஷன்ல அந்த பஜார் வந்து இருக்குது. Usha took a time in the bazaar. She bought soap and matches, spices and sugar. None of these things could be had in village. Were there no shop and a new pipe steam for her grandfather, hookah and an exercise book for Suresh to do his sums in. As an after thought, she bought him some marbles. Then she went to a monkey shop to have a mother's slippers repaired. The monkeys was busy, so she left the slipper with him and said she be back in half an hour. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பஜாருக்கு வந்து போறா. அப்புறம் வந்து சோப் வாங்குறா, மேட்சஸ் வாங்குறா, அப்புறமா வந்து ஸ்பைசஸ் வாங்குறா, அப்புறமா வந்து சுகர் வாங்குறா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் ஹூக்காஷ் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மோக் பண்றாங்க. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த அது வந்து ஒரு பைப், அது வந்து ஒரு போட்டு எரிப்பாங்க, அது வழியா வந்து புகை வரும், அதை வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பைப் ஸ்டெம் வந்து அவங்க கிராண்ட் ஃபாதருக்கு வாங்குறா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சுரேஷ்க்கு வந்து ஒரு மேக்ஸ் எக்ஸசைஸ் புக் வாங்குறான்.
அதுக்கப்புறமா மார்பிள்ஸ் வாங்குறா. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவோட ஸ்லிப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பேர் ஆயிரும். அதை வந்து என்ன பண்றா அப்படின்னா கொடுக்குறா. அவன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹாஃப் அன் ஹவர் வந்து ஆகும் சொல்ற, நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நான் திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். She got 2 rupee of her own saved up and she used the money to buy herself a necklace and amber colored beads from an old Tibetan lady who sold crabs and trinkets from a tiny shop at the end of the bazaar. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவளை இப்போ வந்து பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லி வந்து வச்சிருப்போம். அது மாதிரி அவள் வந்து 2 ருபீஸ் சேர்த்துருக்கான். அதை வச்சு அவள் வந்து ஒரு நெக்லஸ், அதுக்கப்புறமா ஆம்பர் கலர், அவங்க வந்து ஒரு லேடி வந்து டிபெட்டன் லேடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஜாருக்கு வந்து எண்டில் வந்து அவங்க வந்து நின்று வித்துட்டு இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து வாங்கியிருக்கா. Usha met her aunt Lakshmi and who took her home for tea. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பஜார்ல வந்து அவங்க ஆண்ட் லக்ஷ்மியை வந்து மீட் பண்ற. அவங்க வந்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு வந்து டீ கொடுக்குறாங்க. Aunt Lakshmi little flat about the listening to her aunt talk about the ache left shoulder and the stiffness. She drank 2 cups of sweet coffee, and when she looked out the window, she saw the dark clouds gather over the mountains. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து லக்ஷ்மி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து கொஞ்ச நேரம் வந்து 1 மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 கப் டீ குடிக்கிறா. அப்புறம் அவங்க ஆண்ட் வந்து அவங்க வந்து லெஃப்ட் ஷோல்டரில் இருக்க பெயின், அதுக்கப்புறமா அவங்க ஸ்டிஃப்னஸ், ஜாயின்ல உள்ள ஸ்டிஃப்னஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியாக பார்க்குறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ்லாம் வந்து பார்த்தப்ப அங்கே வந்து கிளவுட்ஸ், அதாவது இந்த மழை பெய்ய போது மாதிரி கருப்பு கலர்ல வரும். ஸோ அது மாதிரி வந்து அந்த மவுண்டனுக்கு நேரா வந்து கேதர் ஆகுது. Usha ran to them cobblers and collected her mother's slipper. The shopping bag was full. She sloped it over the shoulder and set out for the village. So அப்ப வந்து பார்த்த உடனே அவங்க வீட்டை விட்டுட்டு வந்துட்டு வேமா ஓடி வந்து அவங்க மதர் ஸ்லிப் வந்து காப்லர் கிட்ட கொடுத்ததுனால ஸோ அதை வந்து வேமா வாங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருந்த பேக் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் நிறைஞ்சிருது. அதுக்கப்புறமா என்ன பண்றா, அதை வந்து அவ ஷோல்டர்ல தூக்கிக்கிட்டு அவங்க வந்து வில்லேஜுக்கு நடந்து போறா. Glossary பார்க்கலாம். Moan, make a long low sound, haunted, possessed, ruinies, decayed, collapsed, building or place. Terrible, fearful, saddle, low point on a ridge between 2 smiths, crumbling, breaking apart into small pieces, shuttle ran with short quick steps, whistling thrush, a small singing bird, struggling, spreading out in a different direction. Section 2. Struggle, the wind cow dropped, the trees were still, not a leaf moved, the cricket was silent in the grass, the crows round in a circle, then settled down for the night in an arc. I must get home back dark, said Usha to herself. As she hurried along the path, but already the sky was darkening, the cloud black tending over haunted hill. This was March, the month for storms. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேவிமா நடந்து போறா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் கூட அசையம் அப்படி சைலண்டா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. த்ரெட்னிங்கோட என்ன பண்ண மழை பெய்ய வந்து வந்து பாக்குறா அந்த ஹாண்டட் கீழ மழை பெய்யும் போது நம்ம ஏன் ஓரமா நிக்க பார்ப்போம். அப்போ வந்து வந்து ஹாண்டட் கீழ பாக்குறா. அவ சொல்ற, நான் வந்து வேமா வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவளே வந்து சொல்லிக்கிறா. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சது. A deep rumble echoed over the hill and Usha felt the first heavy drop of rain hit her cheeks. ஸோ பாத்தீங்க அப்படின்னா உஷா வந்து அங்க நடந்து போயிட்டு இருக்கா, வேகமா நடக்கிறா. அவ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மழை துளி அது வந்து அவரோட சீக்ஸ்ல வந்து விழுகுது. She had no umbrella with her. The weather has seemed so fine just a few hours ago. Now all she could do was tie and old scutter over her head and pull was short tight across the shoulder, holding the shopping bag close to her body. She quickly pee. She was almost running by the
Raindrops were coming draw faster now. Big heavy battle of rain. So பாத்தீங்கன்னா அவரோட cheeksல விழுந்தோடனே அவருக்கு வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. அப்ப என்ன பண்றேன்னா தலையில வந்து ஒரு சின்ன ஒரு ஷால் வச்சு அவர் தலையில கட்டிட்டு அவர் இந்த ஷாப்பிங் பேக் வந்து உடம்போட ஒட்டி வச்சுக்கிறா. அப்ப வந்து இப்ப நம்ம கை வந்து அது மேல வைக்கும் போது நம்ம கையில வந்து மழை பெய்யும் அந்த ஷாப்பிங் பேக்ல ஒண்ணு ஆகும்னு சொல்லிட்டு அவர் வந்து பிடிச்சு வச்சுக்கிறான். பாத்தீங்க அப்படின்னா ரெயின் டிராப்ஸ் வராம அப்படின்னா ஆனா இப்ப நம்மளுக்கு ஒரு பேய் வீடு வந்துட்டோம் நம்மளுக்கு வந்து மழை பெய்யுதுன்னா மழை பெய்யுது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். சடன் ஃபிளாஷ் ஆஃப் லைட்னிங் lit up the hill. The Rooney stood over its clear outline. There was a dark again. Night had fallen. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சடன் பிளஸ் அப்போ வந்து இது இடி இடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பார்த்தீங்க அப்படின்னா இடி இடிக்கும் போது அந்த இடமே அப்படியே ஃபுல்லா வெளிச்சம் அது மாதிரி ஒரு இடி இடிச்சு அந்த இடம் ஃபுல்லா வெளிச்சம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன நைட் வந்து Get home back. The storm break through Usha. I have to shelter in the Rooney. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. Suddenly, the wind sprang up again and brought the rain with its rush against her face. It was cold, straighting rain. She could hardly keep her eyes open. So, பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் வந்து அப்படி பிரேக் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஐ ஹாவ் ஷெல்டர் டு ரூனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூனிஸ்குள்ள போய் அவ வந்து உட்கார்றா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து ரூயின்ஸ்குள்ள போய் உட்கார்றா. ரூயின்ஸ்குள்ள வந்து ஒரு ஷெட் இருக்குது அதுல போய் வந்து அவன் உட்கார்றான். There was another flash and lightning followed by a peal of thunder. The Roonies looked up before grim on forbidding. So forbidding அப்படின்னா அண்ட் ஃப்ரைட்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு ஒரு லைட்னிங் வருது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு வந்து வெளிச்சம் வந்து தெரியுது. She knew that was a corner vessel. Piece of wood roof remind it would give some shelter. It would be better than trying to go on. It's dark in the howling wind. She got only to see off the path to go over a rocky sill edge. பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டிங் அடிக்கும் போது அவங்க வந்து ஒரு எட்ஜை பார்த்துடுறா. அது வந்து ஒரு ரூஃப்ல உள்ள ஒரு எட்ஜ் போல அங்க போய் வந்து நம்ம உட்காருவோம். அது வந்து இந்த ரெய்னிங் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்றேன். அப்போ வந்து அந்த விண்ட் வந்து திருப்பி வந்து ஹாலிங் பண்ண hold the wind. She saw the wind plum tree swaying beat down. It flossing thrush against the ground. Broken walls did little to stop the wind. So பாத்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து அந்த என்னது அந்த விண்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அங்க இருக்க பிளம் ட்ரீ எல்லாம் வந்து அப்படியே ஆட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஃபிளாஷிங் ட்ராஷிங் ஹிட்டிங் லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் அப்படியே பிரான்ச் எல்லாம் வந்து அப்படியே ஆட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து the broken walls did little to stop the wind. அந்த உடைஞ்சு போன வால் வந்து அந்த விண்டை வந்து பாக்குது. Way into the wretched building, held by her memory of the place and the constant flicker of lightning. She began moving along the wall, hoping to search her sheltered corner. She placed her hands flat against the stones and moved sideways. Her hands touched something soft and flurry. She gave a startled cry and took her hands away. She cried and by another cry, cough, snarl, hops, reached left away in the darkness. பாத்தீங்க அப்படின்னா உஷா வந்து ஒரு பிளேஸ் தேடுற அந்த ரூயின்ஸ் பில்டிங்குள்ள அங்க வந்து ஒரு கார்னர்ல வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா ஃபிளிக்கர் அப்படின்னா ஷைன். அது வந்து ஷைன்னா வந்து ஷைன் பண்ண வந்து அந்த தண்டர் அடிக்கும் போது வந்து நம்மளுக்கு ஒரு மின் இல்லையா அது மாதிரி வந்து அவங்களுக்கு லைட்னிங் கிடைக்குது. அங்க வந்து போய் ஓரமா வந்து வாழ நிக்கிறா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இருட்டா இருக்கும் போது நம்மகிட்ட ஒரு டார்ச் இல்லை அப்படின்னா அந்த சபத்தை வந்து நம்ம வந்து பிடிச்சுதான் போவோம். அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ கை வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ளயோ போயிருச்சு. அது பாத்தீங்க அப்படின்னா அது போனது பாத்தீங்கன்னா வந்து கையில வந்து ஒரு சாஃப்டா படுது. சாஃப்ட் லரி அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப அதாவது பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு அவ கையில வந்து படுது. உடனே அவன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஏற்கனவே வந்து அது வந்து ரூயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்க கிராண்ட் ஃபாதர். அப்ப பாத்தீங்கன்னா அதுக்குள்ள திடீர்னு அவன் வந்து அதுக்குள்ள வேற போயிருக்கா. அப்போ
கை எதுக்குள்ளயோ போய் சாஃப்டா தொட்டனே பயத்துல வந்து கத்துவா. அவன் என்ன பண்ணிடுறா வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அவ அழுத உடனே அவங்க திருப்பி வந்து என்ன வந்து அழுகுது. அப்ப வந்து என்னமோ வந்து டார்க்னஸ்குள்ள வந்து தெரியாது இல்லையா, சோ அதனால அவ வந்து பாக்குறான். பிளஸ் ஒன்லி ஒயில்ட் கேட். அவ பார்த்த உடனே வந்து ஒயில்ட் கேட் தான் வந்து இருந்திருக்கு. கரை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹார்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி இந்த சீரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, அப்போ வந்து பூனையை வந்து பிடிக்காது. பூனை வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து பூனை வந்து அவங்க பார்த்தோன்னே அதுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு விடும். அந்த மாதிரி வந்து அது என்ன பண்ணிட்டு சவுண்ட் அது வந்து கிரை அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டா. உஷா ரியலைஸ்ட் திஸ் வாஸ் ஷி ஹியர்ட் இட் தி கேட் லிவ்ட் இன் தி ரூனிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தோன்னா இந்த ஒயில்ட் கேட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ரூயின்ஸ்ல வந்து ஒரு ஒயில்ட் கேட் வந்து ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தது போல. she can't see it but the moment she had been very frightened. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயில்ட் கேட்டை தொட்ட உடனே அப்படி வந்து அவன் பயந்துட்டா. She moved quickly along the wall until she heard the rain drumming on remnant of the tin roof. இப்போ வந்து தகரத்துல வந்து மழை பெஞ்ச உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டம் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சத்தம் கேட்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு வந்து சத்தம் கேட்குது. ரிமைண்ட் அப்படின்னா வாட் வாஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி it crouching in the corner, she found some shelter from the wind and the rain above her. The thin sheet groans in clatter. As they would stay away at any moment, they were held down by the solid branches of a starling old oak. Usha remembered across this empty rooms to old fireplace and the might be some would that is but she would not find as she might lose her way together. So பாத்தீங்கன்னா மழை பெய்யும் போது குளிரு. ஸோ அதனால என்ன பண்ற அப்படியே கொட்டி இருந்துக்கிறா. அதுக்கப்புறமா வந்து அந்த ரூயின்ஸ்குள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா மழை வர ஆரம்பிக்குது. அது மாதிரி மழை வந்து கிராஸ் அடிக்க அப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து இந்த அதாவது இந்த தகரத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சு அந்த மாதிரி வந்து மழை வந்து அடிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சிம்னி கல்வி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல எல்லாம் பழைய காலத்து வீடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்னி இருக்கும். அதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டை போட்டு அதில் வந்து ஃபயர் வச்சு எரிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பிடிக்கிறான். Her clothes were soaked on the water stream. Her long back cat from a puddle on her feet. She stamped her feet to keep the warm. She threw the and fright cry. Was that cat again? Asked an owl. But sound was the strong bottle out all other sound. So puddle அப்படின்னா pool of water சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறமா பட்டில் அப்படின்னா கிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து ஏதோ ஒரு கத்துற மாதிரி கிரை பண்ண மாதிரி சத்தம் கேக்குது. ஒரு ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மழையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸா வந்து மழை அடிக்கும் போது அந்த ஷெல்டருக்குள்ள வரும். ஸோ அந்த மாதிரி அது வரும்போது பாத்தீங்கன்னா அவ ட்ரெஸ் எல்லாம் மலைஞ்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய லாங் ஹேர் வச்சிருக்கான். அது பாத்தீங்கன்னா காலை வந்து வாக் பண்ணிக்கிறதுக்காக அந்த முடியை வச்சு அவ காலை வந்து அவன் வந்து மறைச்சுக்கிறான். அதுக்கப்புறமா there had been seen no time of thick of ghost, but now she was in one place without any plans for venturing out again. She remembered grandfather's story about listening blasphemy. She hoped and the little wood nose trying she shared. So பாத்தீங்க அப்படின்னா அவ பாக்குற எந்த விதமான கோஸ்ட் வந்து அந்த பிளேஸ்ல வந்து இருக்காது. அவ வந்து நினைக்கிறான் கிராண்ட் ஃபாதர் வந்து அவருக்கு வந்து அந்த பேய் இதை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த ரூயின்ஸ்ல வந்து பேய் வந்து இருக்கு, அப்ப வந்து நைட்ல தான் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அந்த ஷெல்டர்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறான். Thunder boomed over the hill and the lightning came quicker. Now only a few seconds between each bursting of light. இடிக்கும் போது இடி வந்து அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து இடிக்கும். நல்ல பெரிய அந்த மாதிரி வந்து lightning வந்து there was a bigger flash that most and for a second and two the entire room was lit up. So பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடி இடிக்குமோ நம்மளுக்கு வந்து லைட் தெரியும். இப்ப கரண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம வந்து கேண்டில் ஏத்தி பார்ப்போம். அங்க வந்து அவன் வந்து இருக்காது. சோ பாத்தீங்க அப்படின்னா அந்த இடி இடிக்கும் போது அந்த என்ன பண்றேன்னா அந்த பில்டிங்ல வந்து பெரிய பிளாஷ் வந்து
தூக்கி போடுற மாதிரியான ஒரு பெரிய லைட் வந்து அங்க வந்து வருது. A stream of the blue sizzles, streak அப்படின்னா லைன் அப்படின்னாக்க sizzle his long line something hot and a frying pan. ஒரு பேன்ல வந்து நம்ம ஏதாவது இப்ப வெங்காயம் எல்லாம் வந்து தாளிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அந்த மாதிரி வந்து சத்தம் கேக்குது. After a room of the building in at one end of the out of the other was straight ahead. As the opposite wall was lift up, she saw crouching in the disgust fireplace two small figures. They only have been children. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க தாத்தா வந்து சொல்லியிருக்காரு ஒரு 2 சில்ட்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்தாங்க. அது வந்து இந்த பேய் வந்து அந்த நைட்லலாம் வந்து இருக்கும்னு சொன்னோன்னே அவ ஏற்கனவே பயத்தில் இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பிளேஸில் ஒரு 2 ஸ்மால் ஃபிகர்ஸ் வந்து பார்த்துட்டா. அது பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன். The ghost figure look up straight back at Usha and then everything was dark again. ஸோ லைட் வந்து வரும்போது அவ அதை 2ஐயும் பார்த்துட்டான். அது பாத்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து லைட்டிங் போன டார்க் ஆயிடுது. இப்ப வந்து ஏற்கனவே வந்து அவங்க தாத்தா சொல்லியிருந்தாரு. இப்ப ரொம்ப பயத்துல வேற இருக்கா. கிளாசரி பார்க்கலாம். Troubling, unfrightened or frightened, trouble thrashing, hitting leaves and branches, flicker, shine, saddle, frightened, remnant was left crouching behind down, groans and cluttered, began together and made a loud noise, pudding, pool of water, bottle out, kid, stick line, sizzled, kiss like something caught and frying pan. செக்ஷன் 3 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு டூயினை கொடுத்துருக்கோம். அந்த வந்து படிக்கலாம். The Bermuda Triangle is one of the greatest unsolved mysterious port in the world. It is a triangle-shaped area in the North Atlantic Ocean. Hundreds of people of known as boat ships at play had disappeared inside them. Triangle. The reason of these disappeared still remain a mystery. So பார்த்தீங்க அப்படின்னா அட்லாண்டிக் நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது இந்த ஷிப்ஸ் அதுக்கப்புறமா போட்டு அதுக்கப்புறமா ஃப்ளைட் எல்லாம் போனா அப்படின்னா அதை வந்து கீழே அப்படியே வந்து இழுத்துட்டு வந்துடும். அது எதனால இழுக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து யாராலையுமே வந்து இது வரைக்கும் கண்டுபிடி வந்து ஒரு மிஸ்ட்ரியஸா இருக்குது. பாத்தீங்கன்னா போட்னா கூட நம்மளுக்கு வாட்டர்ல போகுது, அதை வந்து உள்ள பிடிச்சிருக்கலாம். ஆனா வந்து ஃபிளைட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதுல எவ்வளவு தூரமா இருக்கு. ஆனா அதையே வந்து இந்த சீ பாத்தீங்க அப்படின்னா இழுக்குது. இது பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரியஸ் இது வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாராலையும் இதை வந்து கண்டுபிடிக்க முடியல. Usha's heart was in her mouth. She had seen without a shadow of a doubt two ghost creatures at the other side of the room, and she wasn't going to remain in the ruined building a minute longer. So பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி அந்த மாதிரி தாத்தா கதை சொன்னது அது வந்து அங்க 2 பேய் வேற அவ நிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மனசே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதாவது அப்படியே ஹார்ட் நின்னு போச்சுன்னு சொல்லாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அவ வந்து ஹார்ட் வந்து மவுத்துக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. அவ வந்து இந்த மலையிலயும் இங்க இருந்து போக முடியாது, தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். She ran out of the country, ran together the big gap in the wall through which sky entire. She was halfway across the open space. Something fell against, stumbled, அப்படின்னா lost one's balance, got up and again plunged into something. She gave the frightened screamed. Someone else screamed and then was a shout, a boy shout, and Usha instantly recognized the voice. பாத்தீங்க அப்படின்னா அந்த இப்ப காலேஜ் வீட்டுல அங்கங்க வந்து இடிஞ்சிருக்கும். அங்க பாத்தீங்கன்னா இந்த கார்னருக்கு அங்க வந்து ஒரு வழி இருக்கு போல. அங்க வந்து அவ என்ன பண்றா, வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயோட சத்தம் வந்து கேக்குது. அது பாத்தீங்க அப்படின்னா உஷா வந்து அந்த பாய் பண்ணிருக்கா. அது பாத்தீங்க அப்படின்னா வேற யாரும் இல்ல, சுரேஷ் தான். சுரேஷ் அதுக்கப்புறமா சுரேஷ் உஷா அதுக்கப்புறம் பின்யா இட்ஸ் மீ இட்ஸ் ஆஸ் அப்படின்னு சொல்லி கத்திக்கிறாங்க. அவங்களோட பேரை வந்து அவங்கவுங்களே வந்து சொல்லிக்கிறாங்க. நினைச்சது பார்த்து பிரதர் நெய்பர் பின்யாவும் தான். தி ஃபால் each other's arms, so surprised and relieved that all they could was laugh and giggled and repeat each other names. So பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷத்துல வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க பேரை வந்து அவங்களே சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஷோல்டர்ல வந்து அவங்க வந்து சாஞ்சுக்கிறாங்க. கிகிள் அப்படின்னா லாஃப் வந்து
then Busha, I thought you were going, said Busha, and the hugger together in the corner, catching excited. So, huggle அப்படின்னா crowded to excited, feeling great. இப்போ பாத்தீங்க அப்படின்னா உஷா சொல்றா நீங்க பேரு கோ சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்றேன். So, அவங்க சொல்ற நீ தான் கோஸ்ட் அப்படின்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிறாங்க. Looking for you, Vinya. And then Rome broke. பாத்தீங்கன்னா இடியெல்லாம் shut back together. Usha, I don't want to stay here any longer. Well, to wait, said Vinya. Away and place. Don't be safe in the dark. It all the rains. So பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து நின்றுச்சு மழை பெய்யலாம். ஸோ நம்ம வந்து இங்க இருந்து ஓடி போயிடுவாமா அப்படின்னு சொல்லி உஷா கேட்குறா. நான் வந்து இங்க ரொம்ப நேரத்துக்குள்ள இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க வினியா சொல்லிடுறாங்க. இட் won't be safe in all this rains. ஸோ மழை பெஞ்சிருக்கிற இதுல பாத்தீங்கன்னா இது வந்து டார்க்ல போறது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி வினியா சொல்றாங்க. There was maybe now to wait. சுரேஷ் ஐ எம் ஃபீலிங் ஹங்கிரி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சுரேஷ் சொல்றா எனக்கு ரொம்ப வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். And the wind and rain continued, and so did the thunder was lightning, but they were not afraid now. They gave each other warmth and comfort. Even the ruins did not seem so troubling. After an hour, the rain stopped, and although the wind continued to blow, it was now tugging the clouds away. So that is the thunder grew and must to move on. All this was silence together. Draw the whistling thrush began to sing its sweet broken notes. Puddles the rain wash ruins the music. Let's go, said Gusha. Come back, said Gulresh. ஹங்க்ரி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெயின் வந்து என்ன ஆயிடுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க வந்து அங்கேருந்து வந்து லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி உஷா சொல்றா. அதுக்கப்புறமா வந்து சுரேஷ் சொல்றா As it grew lighter, they saw the plum tree stop upright again. Although he lost the bloomness, they stood outside the ruins on the glooms on the hill, watching the sky glow pink light beams as struck up. So பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நைட் நேரத்துலலாம் அப்படியே இந்த ஒரு ஸ்கை வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அழகா பிங்க் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி வந்து பாக்குறதுக்கு பிங்க் கலர்ல இருக்குது. அண்ட் லைட் பீஸ் அப் ஸ்ட்ரைக் அப். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இங்க வந்து எந்த பேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து சுரேஷ் வந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஐ கான் சி எனிதிங் சிட் சுரேஷ், இட் ஜஸ்ட் த டாப் ஆஃப் த பிளம் ட்ரீ. ஸோ பிளம் ட்ரீ வந்து திருப்பி வந்து ஆட ஆரம்பிச்சது. வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ வந்து சுரேஷ் சொல்றாங்க ஏன்னா எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லி பின்யா சொல்றாங்க அது ஒன்றும் இல்லை அந்த பிளம் ட்ரீயோட டாப் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. There was the path leading across the saddle of the hill. Goodbye, goodbye, voice of the wind. Who said goodbye? Said Usha. No, said I am. So I did, Suresh. No, I did not, said Binya. Calling அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா யாரோ வந்து குட் பை அப்படின்னு சொல்லி இந்த விண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் பை அப்படின்னு சொல்லி சொல்லுது. உஷா உன்னை கேக்குற நீ வந்து சுரேஷ் கேக்குற நீ சொன்ன உடனே நான் இல்ல அப்படி சொல்லி பின்யாவும் நான் இல்ல யாரோ வந்து அப்படின்னு சொல்லி என்ன சொல்றா அப்படின்னா பின்யா சொல்றான் சாரி உஷா சொல்றான். உஷா looked back at ruins. The sun had come up and was touching the top of the walls. The leaves of the plum tree shone. The trust sat there singing. Someone said, Suresh, I am hungry. Goodbye, goodbye, goodbye. So பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க வந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்க யாரோ பாட்டு பாடுற மாதிரி கேக்குது. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றாங்க சுரேஷ் சொல்றா வேமா வா எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்றா. பாத்தீங்கன்னா குட் பை அப்படின்னு சொல்லி யாரோ சொல்ற மாதிரி உஷா ஹியர் த காலிங் ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் த விண்ட். ஸோ இது வந்து விண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு கதை கொடுத்துருக்காங்க. ஒரு பேய் கதை மாதிரி கொண்டு வந்து கடைசியில வந்து அது ஒரு விண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.